ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரகட 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 ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரட்டா தரகட்டா ரகட 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 ஹே. ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நானே தொகுத்து வழங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு காரணம். ஒன்று, எப்படி இருந்தாலும் நான் பேசணும். படத்தை பற்றி நான் பேசினா அது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? டைமை சேவ் பண்ணலாம், உங்கள் டைமும் சேவ் பண்ணலாம், என் டைமும் சேவ் பண்ணலாம். வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க முடியாத கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டைம். ஓகே, ஸோ முதல்ல இந்த படம் வந்து 2023 நாங்கள் 1 லைன் கேட்டோம். ஸோ 2 லைன் சொன்னார் மிஸ்டர் பொன் பார்த்திபன். அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ஸ்கிரிப்டை தான், டைரக்டரோ இல்லை வந்து டெக்னீஷியன்ஸோ எதுவுமே கிடையாது. என்ன கதை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அப்படி நாங்கள் சூஸ் பண்ணது தான் வந்து மிஸ்டர் பொன் பார்த்திபன் சார். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் சார். வரவேற்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாட்டு விடுறாரு, டிஸ்க்ளைமர் எல்லாம் போடுறாரு. என்னென்னா கல்லூரி படங்கள் நிறையா இருக்கும். டான் வந்தது, டிராகன் வந்தது, மீசை முறுக்கு, இப்படி நிறையா வந்தால் அதுக்காக அதெல்லாம் ஒரே இதாகிடாது. நாட் அப்படின்னு சொல்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், கதை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறையா இதில் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வெளியே வச்சுருக்கோம், வெளியே எதை அவாய்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிற சமயத்திலேயே அதோட என்ன சொல்கிறது, அந்த ஆங்கோர் காட்டில் அந்த சின்ன அக்னி குஞ்சுங்கிற மாதிரி தான், அதுதான் பத்தி எரிய போகுது. ஸோ அந்த 1 லைனை சூஸ் பண்ணது, 2 லைன் சொன்னேன். சார் வந்து 2மே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணார். அப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை சார் இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுத்தார். ஸோ அதிலிருந்து உழைச்சி அவர் சொன்ன மாதிரி 23 ஆரம்பித்து இப்போ 26 வரைக்கும் நாங்கள் மெருகேற்றிட்டே தான் இருந்தோம். அண்டு இந்த கதையை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பிகினிங்கிலிருந்தே ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டாக இந்த கதை இருக்கணும். ஸோ என்கேஜிங்காக இருக்கும், போர் அடிக்கக்கூடாது, புது ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த கதை ஆரம்பிச்சிடும். பார்த்து நல்லபடியாக நீங்கள் எங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரே சொல்லிட்டாரு, 2 நாள் கொடுத்தாங்க பாட்டு, 1 நாள் எடுக்க சொல்லிட்டாங்க. பட் அந்த 1 நாளில் கூட நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருந்தது. வினோத் சாரோட அசிஸ்டன்ஸும் வினோத் சாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு லெனின் சார் சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பண்ணுவார். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த சாங்லேயும் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுல் படம் பார்க்கும்போது அந்த சாங் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரவீன் சார், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா பாட்டும் எப்படி பண்ணுறது, சீன்ஸ் எல்லாம் தூக்கி சாங்கில் போட்டுடுறாங்க. பட் 2 நாளும் மாண்டேஜ் தான் சொன்னாங்க. ஏற்கனவே சீன்ஸ்லாம் நிறைய எடுத்ததுனால அந்த மாண்டேஜ் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ரிலீஸ்க்கு ஏன் வர முடியலன்னு ரீசன் சொல்லிட்டேன். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் தவறிட்டாங்க, அதனால் வர முடியல. அதுக்கு நான் இங்கேயே மன்னிப்பு கேட்டுறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு ரொம்ப ரீசன் வந்து கேமராமேன் சதீஷ் மையப்பன் தான். அவன் தான் ஒரு முறை கால் பண்ணி ஒரு ஆல்பம் பண்ணோன்னே நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டாப்புல. யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறவர் தான் நடிக்க போகிறாரு, அவர் வந்து ஒரு ஆல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவாக போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்னு. இல்லைண்ணா நமக்கு ஆல்பம் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம், அப்புறம் படம் பண்ணுறாங்க பண்ணல அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. அப்புறம் அந்த ஆல்பம் பண்ணி அதே மாதிரியே அதை ஆல்பமாக ஷூட் பண்ணி அதையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நண்பரானவர் தான் மிஸ்டர் லெனின், இந்த படத்தோட கதாநாயகன் அண்ட் ப்ரொடியூசர். அந்த நட்பு வந்து இன்னும் தொடருது. இது வந்து மேடையில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சொன்னாலும் அந்த அன்பு வந்து நேரில் பார்க்கும்போது அவரை கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், அவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். எனக்கு வந்து 2வது பாட்டு முடித்தவொன்னே ஒரு பேமெண்ட் தேவைப்பட்டுச்சு. அது ரீசன் சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் அது 1 வாரத்துக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த பேமெண்ட் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. நீங்கள் கண்டிப்பாக கேட்டுருக்கலாமே அப்படின்னு, அவ்வளோ உரிமையை நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட இசையமைப்பாளர் கைலாஷ் மேனன், அவர் வந்து ஒரு ஸ்டுடியோ ஓனர் அண்ட் இன்ஜினியராக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ஒரு கம்போசர் அப்படிங்கிறத
இந்த படத்தில் அவர் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரிஞ்சதே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து சித்தார்த் துபினோட இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த படத்தோட பாட்டு 2-3 பாட்டு அவரோட ஸ்டுடியோவில் தான் நாங்கள் கம்போசிங்காக பண்ணோம். அது இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இன்ட்ரோ ஆகிறது சார், அதில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப பெருமை சார். முதல் முறையாக நாங்கள் பண்ணது ராக்கு ராக்காச்சி, 2வது தான் நாங்கள் மிளிரான்னு ஒரு பாட்டு பண்ணோம். இது மாதிரி இந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கணும்னு நான் ப்ரெஸ்ஸையும் மீடியாவையும் கேட்டுக்கிறேன். February 6 வித் லவ் ரெட் லேபிள் 2 படமும் வருது. 2 படத்துலேயும் நான் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 2 படமும் பெரிய வெற்றி அடையணுங்கிறது நான் வாழ்த்துறேன். ஹீரோயினா அறிமுகமாகிற அஸ்மின், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. படத்தில் என்னங்க சின்ன படம் பெரிய படம், எல்லா படமும் ஒன்று தானே. ஏன்னா எந்த படம் ஓடுன்னு இன்னைக்கு யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ படத்தில் சின்ன படம் பெரிய படம் அப்படின்றத பிரிச்சுலாம் பார்க்க வேணாம். எனக்கு இந்த படம் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. என்னென்னா இவங்க ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்க, நான் அதை வெளியில் கூட சொல்ல முடியாது. இல்லை நான் சொல்கிறேன். பட் என்னென்னா அதை பெருமையாக ஏற்றுக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த பேமெண்ட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வரல. இந்த பேமெண்ட் வந்துட்டு நான் வளர வளர எனக்கு கிடைக்கும். அந்த பேமெண்ட்டுன்றது வந்துட்டு அதை பேசுகிறதே தப்புன்றேன் இந்த தொழிலுக்கு. ஏன்னா நம்ம சினிமாவை நேசி தான் வந்திருக்கோம், அதுக்காக சினிமாவுக்காக வேலை பார்ப்போமே, சினிமா நம்மளை தூக்கிட்டு போவோம். இந்த நம்பிக்கை தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். Thank you for having me on board, Lenin sir, and also thank you every media personnel who is present here today. எனக்கு ரெட் லேபிள்னா ஒரு புது உறவு மாதிரி. ஐம் சாரி இஃப் மை தமிழ் இஸ் ப்ரோக்கன். நான் இன்னொரு ப்ரொஃபஷனில் இருந்தேன், ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட ஒரு பேஷனே கிடச்சிது. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் டெஃபினெட்லி லெனின் சார் அண்ட் வினோத் சார். வினோத் சார் எஸ்பெஷலி கண்டிப்பாக என்ன கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ கைலாஸ் மேனன் sir. I have been a fan of his work ever since he's inside the industry. அப்புறம் இந்த சாங் பண்ணும்போது கூட அவர் உள்ளே வந்தாருன்னு சொல்ல போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெபியூ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டெபியூ கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். என் கூட ஒர்க் பண்ணிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல்சோ மை கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நானும் வந்து கேரளாவிலேருந்து தான். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அ வண்டர்ஃபுல் டீம். அதில் 2 பேர் தான் என்னோட ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஒன்று வந்து ஆக்டர் ப்ரொடியூசர் லெனின் சார் அண்ட் அவர் டைரக்டர் வினோத் சார். எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னி. நான் ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வரும்போது நான் ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா டோட்டல் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறதை விட ரொம்ப ஈஸியாகிடுச்சு இங்கே வந்து. ஏன்னா அதோட மெயின் ரீசன் வந்து இங்கே வந்து இன்னும் ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மியூசிக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இங்கே ஒர்க் பண்ணுறது. அப்போ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் எப்பவும் வந்து இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி பணத்தை விட நமக்கு அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன். அதுவும் ஈக்குவலி பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அண்ட் ஈக்குவலி பேஷனேட்டான ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர். இப்போ 2 பேருமே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலி வந்து டைரக்டர் கூட கம்ஃபர்டபுள் ஆகும்போது வாங்கன்னு பொங்கன்னு மரியாதையா பேசுற ஊர் இது நீ பாறையா, நட்போடு வந்துட்டா அன்ப கொட்டும், தப்புன்னு பட்டுட்டா தலைய விட்டும், சேர நாடு வந்து சேர்ந்து பாரு, மோதி பார்த்து நீயும் தோத்து ஓடு, சொத்து பத்தம் இங்க ஒன்னா சேரும், தேரோடு திருவிழா வந்துட்டா கொண்டாட்டம், ரெட்டா ரகட்டா ரெட்டா ரகட்டா ரெட்டா ரகட்டா ரகட 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 ரெட்டா ரகட்டா ரெட்டா ரகட்டா ரெட்டா ரகட்டா ரகட 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 ராக்கு ராக்காச்சி போடு வெடி மேல வந்தாச்சு புழுதி கொடி, கொங்கு நாட்டோடு மெட்டுப்படி, ரத்ன புரி வந்தா தோல உரி,
ஓந்தம்ப எத்தி வை ஊர்வம்ப தள்ளி வை வெளிச்சம் கொடுக்கும் எதிர போல மனச வை நட்டுக்குள் எத்த வை கம்பீரமா கால வை தடைகள் கூட தடங்களாகும் எட்டு வை ராக்கு ரக்காச்சி கமான் போட்டு வந்தாச்சே ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரகட 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 ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரட்டாட்டா ரகட்டா ரகட 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 ஹே தேங்க்யூ. நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் நிறைய பேச விரும்பல, என்னென்னா எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசிட்டேன், நிறைய நன்றி சொல்லிட்டேன். February 6 ரெட் லேபிள் மூவி ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அப்கமிங் டீம், அப்கமிங் ஆர்டிஸ்ட், அப்படி உங்களுக்கு தெரியாது இந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ கம்மியாக பேசுங்க. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. அதாவது சினிமாவுடைய வெற்றிக்கு ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோட்டம் விடுறது அப்படின்றது வந்து நீங்கள் தான். ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் விமர்சனங்களை பொறுத்து தான் தியேட்டரில் க்ரௌடு கூடிகிட்டே போகும். நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு ப்ரிவியூ எப்போ போடுறீங்க? உங்களுக்கு 5ஆம் தேதி பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். விமர்சனங்களும் நல்லா எழுதுவீங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுக்கே நான் நன்றி கடன் பட்டவன். காரணம் வந்து சினிமா என்பது எப்போ முதல் ஆரம்பித்தாங்களோ அந்த சினிமாவை எப்படி வந்து எடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணவர் தான் இந்த ப்ரொடியூசர். அதான் அந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார், பணம் போடுறவர் முதல் கதையை கேட்பார். இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனாங்கன்னா அடுத்த ஆளை பிடிப்பாங்க. கதை ரெடி ஆகுது, திரைக்கதை வசனம் எழுதுன யார் ரெடி ஆகுது. இப்போ இந்த 2 பேரும் ப்ரொடியூசர் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதும் 3 பேருமே சேர்ந்து இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை யார் இயக்கினால் நல்லாயிருக்கும். அப்போ டைரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக கதை, திரைக்கதை வசனம், அதன் பிறகு இயக்குனர், இந்த 3 பேரும் சேர்ந்து ப்ரொடியூசரோட உட்காந்துட்டு தான் இந்த கதைக்கு யார் ஹீரோ, அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார், அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார், இந்த குரூப் உட்காந்து டிசைட் பண்ணி தான் ஒரு படம் எடுப்பாங்க. இதுதான் ஃபார்முலாவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னால் போதும், அவர் சொல்கிறது தான் கதை, அவர் சொல்கிறது தான் ஷார்ட்டு, அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால அந்த காலத்தில் படம் ஹிட்டு. இன்னைக்கு எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறது செல்ஃபிஷ். என் சீன் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் என்பது எல்லாரையும் நம்பி, அந்த யூனிட்டியை நம்பி எடுக்கிறது தான் திரைப்படம். ஸோ செல்ஃபிஷை விட்டுறணும். நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோ தப்பாக நினச்சா எனக்கு இப்போ நான் கவலையப்பட மாட்டேன். எதற்கு சார் ஒரு படத்துடைய வெற்றி என்பது கதை தான். அதை எல்லாரும் நினச்சி பார்த்துக்கணும் முதல்ல. இப்போ வருங்காலத்தில் வர்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கதை ஓகே ஆகணும். அந்த கதையை முதல்ல சூப்பராக செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர். அப்புறம் அவர் நடிக்க வந்த கதையெல்லாம் வேற, அது சொன்னால் அடுத்த படமும் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. 2வது சுயநலமாக எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே இந்த வரியை நான் நோட் பண்ணல, இப்போ இங்கே பாடும் பொழுது தான் நோட் பண்ணேன். ரத்தனபுரின்னு ஒரு ஏரியா கோயம்புத்தூரில், அந்த பாட்டில் வரும். இந்த ரத்தனபுரியில் நிறைய சினிமாக்காரங்க சுற்றி தெரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரத்தனபுரியில் அந்த ஏரியா தான் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு. அதே ரத்தனபுரி ஏரியாவில் சுற்றி தெரிஞ்சவங்க சத்யராஜ் அவர்கள், சுந்தர் சி அவர்கள், ரகுவரன் அவர்கள், கோவை சரளா அவர்கள், ரஞ்சித் அவர்கள், இந்த மாதிரி அங்கே ஒரு குரூப்பே, ப்ரொடியூசர் கேஆர்ஜி அவர்கள், ப்ரொடியூசர் கே கோபிநாத் அவர்கள்,
இந்த மாதிரி ஒரு குரூப்பே அந்த ஏரியாவில் நிறைய அங்கேயே சுற்றி தெரிஞ்சவங்க தான், இது உண்மை. ஸோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த ஏரியாவை பாட்டில் கொண்டு வந்ததுக்காக கவிஞருக்கு ரொம்ப நன்றி. அட கைதட்டுங்க, என்னங்க அது, இது கைதட்டெல்லாம் இப்போ கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, எனிஹவ், சினிமா என்பது திரையரங்குகள் பார்க்கணும், இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்த்தாதான் இந்த படத்தில் இருக்கிற 120 பேருக்கும் சாப்பாடு, அவங்களால தான் சாப்பிட்றோம். ஆக ஒரு படத்துடைய வெற்றி மறுபடியும் அந்த 120 பேருக்கு இன்னொரு ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு இருக்கு. ஸோ காசு கொடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 4 பேர்கிட்ட கேட்குற அந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு. அதுக்கு காரணம் விமர்சனங்களை பொறுத்து தான் அவனும் கேள்வி கேட்குறான். அடுத்தவங்ககிட்ட போய் படம் பார்த்துட்டு வந்தவன்ட்டு எல்லாம் போய் கேட்பான், படம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. ஆனால் நீங்கள் கொடுக்குற விமர்சனம் மட்டுமே ஒரு படத்தை கண்டிப்பாக சில்வர் ஜூபிலி கொண்டு போய் நிறுத்தும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லா தான் விமர்சனம் எழுதுங்க, நோ டவுட். பேசிக்காக நானும் ஒரு ரைட்டர் டைரக்டருக்கு தான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ரெட் லேபிள்ன்ற டைட்டில் வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க. படம் பார்த்து வெளியே வரும்பொழுது நிச்சயமாக ரசிகர்கள் இதுக்கு கொடுக்கப்படும் முத்திரை கிரீன் 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 லேபிள், இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அவர் சொன்னார், என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர், அதாவது எனக்கு முன்னாடி எனக்கு 2 பேர் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி என்னை பார்த்தா அனுமோகன் யாருமே கூப்பிட மாட்டாங்க. யார் பார்த்தாலும் அப்புறங்க பாவம் பொத்து எப்படி இருக்கீங்கன்னு தான். 2வது டைலாக்கு, எனக்கு நீங்கள் தானே இந்த புறாவுக்கே பெல் அடிச்சதும்பாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுன்னா அதை 2ஐயும் விட்டுட்டு வேற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சிரிக்கக்கூடாது, ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க. குஞ்சு, டே குஞ்சு. ஆர்வி உதயகுமாருடைய பிஏ அவர் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணிக்காது, அவருடைய பிஏ நான் தான். குஞ்சப்பன் அப்படிங்கிற பேரை அப்பனை கட் பண்ணிட்டு அடிக்கடி என்னை கூப்பிடுற பேர் அதுதான். குஞ்சப்பா இங்கே வா, என்றா கொஞ்சம் பண்ணுற நீ, இப்படியே பேசிகிட்டு இருப்பார். ஆக இனிமேல் என்னை வந்து பப்ளிக்கில் தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி காலையிலேருந்து குஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டருடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை 3வது தரமாக கொடுத்துருக்காங்க இந்த யூனிட். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் 2026 இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு தேசிய விருது வாங்கியே தீரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெட் லேபிள் படத்தின் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் ஒரு சுவாரஸ்யமாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் எங்களை மீட் பண்ணி அப்ரோச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் எங்களோட ஜேர்னியும் இருக்குது. இதில் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா திரு லெனின் சார் அவரோட சின்சியாரிட்டி தெரியுது. அவர் புது ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கும் திரும்பி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், இதில் இருக்கிற சரி தவறுகளை சுட்டி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு 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 நோக்கம் தான். சில நேரங்களில் அது அவருக்கு புதுசாக இருக்கலாம், சில நேரங்களில் இல்லை அடுத்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸில் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ வெல்கம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அவரோட ஆட்டிடியூடு, அவரோட சினிமா ப்ரெசன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் வாட் எவர் யூ சீயிங் இந்த ஸ்க்ரீன், அதே மாதிரி தான் அவரோட நிஜ வாழ்க்கையிலையும் அவர் என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்காரோ அதே தான் அவர். ஸோ எனக்கு ஒரு 2 முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் படத்தை பற்றி சொல்லலாம். ரெட் லேபிள் திரைப்படம் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானரில் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் KR வினோத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எடிட்டர் லாரன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சார். இது எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அனுமோகன் சார் சொன்ன மாதிரி கதை இலாக்காவிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கதை இலாக்காங்கிறப்பவே நம்மளுக்கு டக்குன்னு ஏவி மெய்யப்ப செட்டியாரோட ஞாபகங்கள் தான் வருது, கேட்ட ஞாபகங்கள். அவர் கதை இலாக்காவை தேர்ந்தெடுத்து அவங்க ரைட்டிங்
கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ டிசைட் பண்ணி போகிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அந்த ப்ராசஸை இந்த படத்துக்கு ஃபாலோ பண்ணிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இது முன்னெடுத்து சென்ற அகைன் திரு லெனின் அவர்களுக்கு ப்ரொடியூசராக என்னோட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதனோட மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சார். படத்தோட டிஓபி சதீஷ் மெய்யப்பன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டராகவும் பொன் பார்த்திபன் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேஸ்ட் அண்ட் க்ரூவில் பார்க்குறப்போ ஹீரோவா லெனின் சார் அவருக்கு வாழ்த்துக்கள். ஆக்ட்ரஸ் லீடா அஸ்மின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனுமோகன் சார் வாழ்த்துக்கள் சார். முனிஷ்காந்த் சார் மற்றும் ஆர் உதயகுமார் சார் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த மேடையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து ஒரு சில திங்ஸை ஓப்பனாகவே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கேள்வி பதில் விதமாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு திரைப்படம் வந்து வெற்றி பெறுவதற்கு எது காரணமாக இருக்கும், யார் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லா படத்துக்குமே இதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறப்போ வந்து நம்ம பல திரைப்படங்களை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஸாக ட்ரேடோட நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் என்ன படம் ஓடி இருக்குது, இந்த மாதிரி படங்களுக்கு எவ்வளோ தேட்டர் கிடச்சிருக்கு, எவ்வளோ ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு, எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்வியஸான ஒரு கொஸ்டின் தான். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுங்கிறதே வந்து அது வந்து நம்ம ஓகே அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப கிளியராக ஹீரோ டிபெண்ட்டான இண்டஸ்ட்ரி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஸ்டேட் ஒரு மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது ப்ரெசன்ட்லி. ஆனால் இது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாறுறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்குண்டான முன்னோட்டமாக தான் பல படங்கள் இப்போ ரீசெண்டாக ஹிட்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. சிறையாக இருக்கட்டும், இல்லை லப்பர் பந்தாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மேட்னி, இந்த மாதிரியான சிறு படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் எல்லா படங்களுக்குமே ஒரு வரிசையாக ஒரு அங்கீகாரம் கிடைத்து கொண்டே வருது. நான் முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸும் இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கிளாரிட்டி இருக்குது. எந்த மாதிரியான ஏஜ் குரூப்புக்கு படம் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். 15 வயசுலேருந்து 30-32 வயசு இவங்க தான் ஃபஸ்ட்டு கம் ஆடியன்ஸு. அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து எந்த படத்தையும் வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈகர்னஸ்க்கு தூண்டுதோ அந்த படத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவங்க வந்து படத்துக்கு வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப முக்கியம். வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இன்னைக்கு லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பத்திரிகையாளர்களான உங்களை எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 200 பேர் பக்கம் வர்றாங்க. அவங்கள நம்ம வழிநடத்தி முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.